அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற நவம்பர் மாதம் 30ஆம் தேதி அமாவாசை நிகழ்கிறதுங்க. இந்த அமாவாசை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். இந்த அமாவாசைக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பிட்ட இந்த 5 ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். ஜோதிட கணிப்பின்படி பார்த்தோம் அப்படின்னா, அமாவாசையில் நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு அடுத்த அமாவாசைக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 5 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நற்பலன்கள் காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த 5 ராசிக்காரர்கள் யார், அந்த 5 ராசியில் உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் ராசி அப்படின்னு பார்த்தோன்னா கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அமாவாசைக்கு பிறகு புத்திசாலித்தனம் மற்றும் விசுவாசம் கொண்ட கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல நல்ல செய்திகளை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுங்க. தொழில், குடும்பம், அப்படி இல்லைன்னா உறவினர்கள் மூலமாக அவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்க பெறலாம். கடின உழைப்பிற்கான பலனையும் அவர்கள் நிச்சயம் அடைவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பல வகைகளில் சாதகமான நிலையும் அனுகூலங்களும் விரும்பிய அனைத்து விஷயங்களும் உடனுக்குடன் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது. அதிலும் அவர்களுடைய கனவு நினைவாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் தொட்டது தொடங்கக்கூடிய வாய்ப்பும் அனைத்து விஷயங்களும் வியாபாரம், தொழில் அனைத்துலேயுமே ஒரு நல்ல முன்னேற்றமும் பொருளாதார வளர்ச்சியும் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வரிசையில் நாம் இரண்டாவதாக பார்க்க போகிற ராசி மேஷராசிக்காரர்களுக்கு வைராக்கியம் மிக்க உங்களுடைய வாழ்க்கையில் டிசம்பரில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நவம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா, நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலைகளை முடித்து வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அதிக அளவிலேயே இருக்கிறதுங்க. உங்களுடைய வருமானம் அதிகரித்து சுயமரியாதை சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா பல அதிரடியான திருப்பு முனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து கூடுதலாகவே இருக்கிறது. அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க பெறலாம். உங்களுடைய தொழில், வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்க பெறலாம். அரசு வகையில் வேலை செய்பவர்களுக்கு உயர் பதவிகள், ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுடைய வீட்லையும் பார்த்தோம் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையும் அப்படிங்கிறது வந்து சுபிக்ஷமாக இருக்கும். குடும்பத்தில் வந்து சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார நிலைமையும் பார்த்தீங்க அப்படின்னா மிக நல்ல நிலைமையில் இருக்குங்க. வரவுக்கு ஏற்ற செலவினங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து பணவரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். ஆரோக்கியம் ரீதியாக எந்த ஒரு மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு கிடையாது. மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது பல அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்படுகிறது. அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற உங்களுக்கு இந்த காலகட்டம் கடின உழைப்பிற்கான அங்கீகாரத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறப்போகிறது. நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி அனைவரும் உங்களுக்கு பணிந்து செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது.
உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க உங்களுக்கு பெரிதளவில் ஒத்துழைப்புடன் நடந்து கொள்வாங்க. குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உறவினர்களினுடைய வருகையால் சந்தோஷம் நிலைகொள்ளும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி திருமண சுபகாரியங்கள் இனிதாக சுபமாக வெற்றிகரமாக நடந்து முடிய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பல நல்ல மாற்றங்கள், பல நல்ல நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் அரங்கேறலாம். வேலை இல்லாத திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு விரும்பிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. ஆரோக்கியம் ரீதியாக நன்றாகவே இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்க. அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு வரும் பொழுது அதுவும் சுபமாகவே இருக்கும். நண்பர்களினுடைய வட்டாரம் அதிகரித்து காணப்படும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் உருவாகும். பொருளாதார ரீதியாக மிகவும் சிறப்பாகவே காணப்படுவீங்க. பொருளாதாரத்தில் நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம், ரெட்டிப்பு லாபம் இருக்க பெறும். விவசாயிகளுக்கு கூடுதலான வரவு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாக இந்த காலகட்டத்தில் அமைய பெறலாம். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறது. அடுத்த ராசி பார்த்தோன்னா சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு தலைமைத்துவ குணம் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் நீண்ட காலமாக எதிர்பார்த்த வேலைகள் சற்றென்று நிறைவேற ஆரம்பிக்கும். வெளியில் கொடுத்திருந்த நிலுவைத் தொகை உங்கள் கைக்கு சேருவதற்கான வாய்ப்பு அதிக அளவிலேயே இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி தான தர்மங்களில் ஈடுபடுவீங்க. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இருப்பினும் இந்த காலம் சுபமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒற்றுமை பலப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட இடைஞ்சல்கள், இடையூறுகள் அனைத்துமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்தி தர வகையில் பொருளாதார நிலைமை இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீண்ட நாள் ஆசைகள், நீண்ட நாள் கனவுகள் நினைவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. உத்தியோகம் சார்ந்து வெளியூர் அப்படின்னா வெளிநாடு பயணங்களை மேற்கொள்ளலாம். ஒரு சிலர் குடும்பம் சார்ந்து நெடுந்தூர பயணங்களை மேற்கொள்வீங்க. செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமாக வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றம், சலுகைகள், சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் பார்க்கும் பொழுது உறவினர்களினுடைய வருகையின் காரணமாக வீட்டில் நல்ல சந்தோஷம் நிலைத்திருக்கும். ஒரு சிலருக்கு சுபகாரிய நிகழ்வுகள் அரங்கேறும். சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஒரு சில அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. அதே போல் ஆன்மீகத்தில் ஈடுபாடு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் கிடைக்கப்பெறுவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை போன்றவை உங்களுக்கு உருவாகலாம். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் பணியிடத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அடுத்த ராசி பார்த்தோம் அப்படின்னா மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு தான தர்மங்களில் ஆர்வம் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் நினைத்ததை அடைய போராடக்கூடிய காலமாக இல்லாமல் இதுவரைக்கும் பாடுபட்ட அனைத்து கடின உழைப்பிற்கும் சிறந்த பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைய பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். உங்களுடைய வருமானம், ஊதிய உயர்வு இதெல்லாம் அதிகரித்து காணப்படும். புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம். அதன் மூலமாக இரட்டிப்பு லாபம் அடைவீங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பணியிடத்தில் ப்ரமோஷன் கிடைக்கலாம். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, சலுகைகள், விரும்பிய இடமாற்றம் போன்றவை கிடைக்கப்பெறலாம். இல்லை இதைவிட பெட்டரான ஒரு ஜாப் ஆஃபர் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி திருமண சுபகாரியங்கள் தள்ளி போனவர்களுக்கு திருமண சுப பேச்சுக்கள் சுபமாக மங்களகரமாக முடியும், வெற்றிகரமாக முடியும். அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா
உங்களுடைய வாழ்க்கையில் வராது அப்படின்னு நினைத்த கடன் வசூலாகும். நிலுவையில் இருக்கக்கூடிய தொகையும் உங்கள் கைக்கு வந்து சேர ஆரம்பிச்சிடும். நல்ல பெயர் எடுப்பதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சமூகத்தில் நல்ல அந்தஸ்து, அங்கீகாரம், கௌரவம், புகழ் இவை அனைத்தும் கிடைக்கப்பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் ரீதியாக மிகவும் சிறப்பாக காணப்படுவீங்க. எந்தவித மருத்துவ செலவும் தங்களுக்கு ஏற்படுவதற்கு கிடையாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சுபமான காலம் அப்படின்னு சொல்லலாம். அவர்களினுடைய கனவுகள், ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். பெண்களை பொறுத்த வரைக்கும் நினைத்தபடி நடக்கும். தடைப்பட்ட காரியங்கள் சுபமாக முடியும். காலதாமதமாகி கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் வந்து மீனராசி அன்பர்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம்.